சனாதன தர்மம். ஒரு மனிதனின் நற்செயல்கள் எவ்வளவு காலம் இவ்வுலகில் பேசப்படுமோ அவ்வளவு காலம் அவன் சொர்க்கத்தில் மகிமைப்படுத்தப்படுகிறான். பொய்மையில் வாழும் ஏமாற்றுக்கார மனிதனை வேதங்கள் பாவத்திலிருந்து மீட்பதே இல்லை. மறுபுறம் புதிதாய் சிறகு படைத்த பறவைகள் தங்கள் கூடுகளை கைவிடுவதைப் போல ஏமாற்றுக்கார மனிதன் மரணப்படுக்கையில் கிடக்கையில் வேதங்கள் அவனை கைவிடுகின்றன. குடிப்பழக்கம், சண்டை, அதிக மனிதர்களிடம் பகை, கணவன் மனைவிக்கு இடையேயான உறவின் முறிவு, உட்பகை, மன்னர்களுக்கு துரோகம் ஆகியவை அனைத்தும் பாவிகளின் செயலாகும். முனிவர்கள், நதிகள், நதிக்கரைகள், உயரான்ம மனிதர்கள் ஆகியவற்றின் பெருமைகளையும் தீய பெண்களின் தீய குணங்களுக்கான காரணங்களையும் உறுதியாக சொல்ல முடியாது அல்லது அவற்றின் மூலத்தை அறிய முடியாது. எளிதாக செரிக்கும் உணவையும், இளமை கடந்த மனைவியையும், வெற்றி பெற்ற வீரனையும், முயற்சிகளில் வெற்றி மகுடம் பெற்ற துறவியையும் ஞானிகள் புகழ்கின்றனர். முதிர்ந்த வயதில் மகிழ்ச்சிக்கு எது உத்தரவாதம் அளிக்குமோ அதை இளமையில் செய்யும். மறுமையில் மகிழ்ச்சியாக வாழ தகுந்தவனாக்கும் எதையும் முழு வாழ்க்கையிலும் செய்யும். ஞானிகளிடமிருந்து ஞானத்தை பெறுபவனே உண்மையில் கற்றவனும் ஞானியும் ஆவான். அறம், பொருள் ஆகிய இரண்டையும் கவனித்து மகிழ்ச்சியை அடைவதில் வென்றவனே ஞானியாவான். பொறாமை இல்லாதவனும் அறிவுடையவனும் எப்போதும் நன்மையை செய்வதால் பெரும் துன்பத்தை அவன் சந்திப்பதே இல்லை. மறுபுறம் அவன் எங்கும் ஒளிர்கிறான்.